இந்த பேர் அந்த குழந்தையை சுற்றி இருந்து காக்கும் என்பதுதான் உண்மை. அதற்காக நிபராஜர் பேர் வச்சா அந்த பேரை முழுமையாக சொல்லி அழைக்கணுமா வேண்டாமா? அழைக்கணும். அலமேலு அப்படின்னா அலமேலு நாச்சியார் பேர் வச்சு கொடுத்தா அதே மாதிரி அழைத்தால் தானே பலன் இருக்கும். இவங்க ஏன் அம்மோ அம்முடி அப்படின்னு பேர் கூப்பிடுறாங்க. இவங்களே ஒரு பேரை கூப்பிடுறாங்கன்னா எதுக்கு காசு கொடுத்து ஒரு பேர் வைக்கணும்? இதை விட நம்மளே இறைவனுடைய பேரை அழகா வைக்கணும். இப்படியே நாராயணா பேர் வச்சா ஞானின்னு கூப்பிடுதாங்க. இதாவது பரவாயில்ல. சில 2 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா முத்த பேரைங்கவா 2வது பேரைங்கவான்னு கூப்பிட்டா எதற்கு நாமம்? அந்த நாமம் அவ்வளவு உயர்ந்தது. அதனால இறைவனுடைய நாமத்தை சொல்லுங்க. நாம சொல்லுங்க, சிவநாமம் சொல்லுங்க, பஞ்சாட்சர நாமம் சொல்லுங்க என்று நாம அவ்வளவு உயர்ந்தது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? தவறுகள் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இவர் சொல்லுகிறார் தன்னுடைய பெற்றோர் பெயர் ஆரூரன். நம்பிய ஆரூரன் என்பதை ஆரூரா என்று வைத்தார். குழந்தை வளர்ந்து வருகிறது. அழகே உருவான குழந்தை 1 வயது 1.5 வயது தேர் திருங்கி விளையாடுகிற ரோட்ல நரசிம்ம முனியார் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன் அவர் குதிரையில வருகிறார். வந்தவர் பார்த்தார், இது யாருடைய குழந்தை? மிகவும் அழகாக உள்ளது. இந்த குழந்தையை நம் அரசவையில் கொண்டு சென்று வளர்த்தால் என்ன என்று நினைக்கிறார். உடனே அந்த பெற்றோர்களிடம் சென்று இந்த குழந்தையை எங்களுக்கு தாங்க, நான் அரசவையில சீரோடு சிறப்போடு வளர்க்கிறேன். அவங்க சொன்னாங்க, நாங்க ஆதி சைவர்கள், எனவே இந்த குழந்தையை சைவ முறைப்படி ஆகம முறைப்படி நாங்க வளர்க்கணுமே அப்படின்னு சொல்ல அவர் சொன்னார், அரசவை கல்வியை நான் கற்றுக் கொடுக்கிறேன். நீங்க உங்களுடைய சைவ வழிபாட்டு முறைகளை அந்த அனுஷ்டானங்களை நீங்க சொல்லிக் கொடுங்கோ அப்படின்னு மன்னர் உத்தரவு கொடுக்கிறார். உடனே சடையனாரும் இசைஞானியாரும் அந்த குழந்தைய அவரிடம் வளர்க்க கொடுக்கிறார். குழந்தை அரசவையிலேயே வளர்கிறது. அரசவை கல்வியை கற்றுக் கொடுக்கிறார்கள். அதன் பிறகாக இங்கே இருக்கக்கூடிய சைவ ஆகம விதிகளை எல்லாம் குருவை வைத்து அவங்க அப்பா சடையனார் அவருக்கு சொல்லி தருகிறார். குழந்தை 2 கல்வியை கற்று ஒரு சேர வளர்ந்தது. 16 வயதை எட்டியது. 16 வயது வரும்போது அரசன் நினைத்தான், இந்த பையனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். இவர்கள் பெற்றோரிடம் பேசினார். பெற்றோர்களும் ஒப்புக்கொண்டார்கள். உடனே சடங்கவி சிவாச்சாரியார் என்று சொல்லக்கூடியவர் புத்தூர் என்ற ஊர், அந்த ஊர்ல உள்ள சிவாச்சாரியாருடைய பெண்ணை மனம் பேசினார். ஆனால் இறைவன் இங்கே அனுப்பியது அந்த 2 பெண்களை பார்த்ததற்காக. அந்த பெண்ல ஒருத்தி திருவாரூர்ல பறவையாக வாழ்ந்து வருகிறார். மற்றொருவர் திருவொற்றியூர் என்று சொல்லக்கூடிய ஊரிலே சங்கிலி நாச்சியார் என்ற நாமத்தோடு வளர்ந்து வருகிறார். இந்த 2 பெண்களையும் பார்த்ததற்காகத்தான் பூமியிலே இறைவன் வர வைத்தார். ஆனால் வர வைத்ததற்கான காரணம் அதுவான இல்லை. அன்பர்கள் அடியார்களுடைய பெருமையை நாம் அறிய வேண்டும், திருத்தொண்டர் தொகை என்ற நூலை நமக்கு தர வேண்டும் என்பதற்காக அனுப்பினார். இதை சேக்கிழார் பதிவு செய்கிறார். மாதவம் செய்த தன்னிசை வாங்கிட தீனிலா திரு தொண்டர் தொகை தர போதிலார் அவர் மேல் மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினர். காதல் மாதர் காட்சியில் கண்ணினாரே தீனில்லாத குற்றமில்லாத திருத்தொண்டர் தொகையை நமக்கு தர. அதற்கு இறைவன் எந்த ஊரை தேர்ந்தெடுத்தார்? தென்னாட்டை தேர்ந்தெடுத்தார். இறைவனை நாம் வணங்குகின்ற பொழுது தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று வணங்குகிறோம். தென்னாட்டுல மட்டுமா? வடநாட்டுல போய் நின்று காசியில கைலாயத்துல போய் நின்னா கூட தென்னாடுடைய சிவனே போற்றின்னா வணங்குறோமே தவிர வடநாடுடைய சிவனே
மனநிலை. அப்ப தென்னாடு தவம் செய்தது எப்படிப்பட்ட தவம் செய்ததா? மாதவம் செய்தது. அதனால் சொல்ற மாதவம் செய்திட அந்த செய்த தென்திசை உயர்ந்திட, தென்திசை வாழும். அதற்காக இந்த இடத்திலே அனுப்புகிறார். இவர் திருமண ஏற்பாட வேறொரு பொண்ணை நிச்சயம் பண்ணிட்டார். இந்த 2 பிள்ளைகளையும் விட்டுட்டாங்க. வேற பொண்ணு சடங்க விசுவாசாட்ட, சடம் என்றால் 6 கால பூஜையை அற்புதமாக செய்யக்கூடிய சிவாச்சாரி அவருடைய பெண். அதை திருமணம் பேசி கொண்டு வந்துட்டு உபராஜர் மாப்பிள்ளை சடங்கு முடிஞ்சது, பொண்ணு சடங்கு முடிஞ்சது, தாலி மட்டும்தான் கட்டணும். அந்த நேரத்துல இறைவன் பார்த்தா இந்த பையன் போகும்போது மானிடராய் பிறந்து மையல் ஏற்பட்டு நான் தவறு செய்தா அந்த நேரத்துல நீ என்ன வந்து தடுத்தா கொள்வியா அப்படின்னு கேட்டுட்டு போனானே. இப்ப அந்த பிள்ளைய விட்டுட்டு வேற பிள்ளைலாம் கல்யாணம் பண்ண போறோம். நம்ம தடுத்தா கொண்ட விட நம்ம கடமை இல்ல அப்படின்னு சிவபெருமான் திருவுளம் கொள்கிறார். எனவே பழுத்த கடவை ஒரு 60-70 வயசு கடவனா தள்ளாடி நடக்க முடியாம அப்படியே வந்து திருமண மண்டபம் எப்படி இருக்கு, அரசன் வீட்டு கல்யாணம் எப்படி இருக்கும், அந்த கல்யாண வீட்டுக்குள்ள வராது. வந்தா நம்ம சினிமாலெல்லாம் பார்ப்போமே, இல்ல வந்து நிறுத்து கல்யாணத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அத மாதிரி வந்து நின்று திருமணத்தை நிறுத்துக்கோன்னு எல்லாரும் பார்த்தாங்க. கல்யாண வீட்டுல தாலி கட்ட நேரத்துல திருமணத்தை நிறுத்துன்னு சொல்றாரே, இவர் யார், அந்த சத்தம் எங்கேருந்து வந்ததுன்னு எல்லாரும் கோபா திரும்பி பார்த்தா ஒரு படுத்த கடமை. அவர் அங்க நிக்க, அவரை பார்த்தா எல்லாரும் கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கும். அவ்வளவு தேஜஸ் முகத்துல அப்படியே அருள் ஒளி தெரியுது. இப்படிப்பட்ட ஒருவர் கல்யாண வீட்டுக்குள்ள வந்து கல்யாணத்தை நிறுத்துன்னு சொல்றாரு. இவர் யார் என்று எல்லாரும் எழுப்பி நின்று யாருப்பா நீ அப்படின்னு கேட்டு நிற்கிறார். அவர் எதையும் கவலைப்படல, நேர வந்தார் மாப்பிள்ளை பக்கம். அப்பா கல்யாணத்தை நடத்த நான் விட மாட்டேன், நிறுத்து கல்யாணத்தை. இவர் கேட்டார், ஏன் நிறுத்தணும்? அப்ப அவர் சொன்னார், நீ எனக்கு அடிமை, அந்த ஒரு இதை முடிச்சுட்டு அந்த வழக்கம் முடிச்சுக்கோ, அப்புறம் கல்யாணத்தை பண்ணுங்க. என்ன, நீர் ஒரு அந்தனர், நான் ஒரு அந்தனர், ஒரு அந்தனர் ஒரு அந்தனருக்கு அடிமையும் அப்படி எங்க இருக்கு, எப்படி நிறுத்துவீர், அதற்கு என்ன ஆதாரம் இருக்கு என்றெல்லாம் மணமகன் அருகில இருக்கக்கூடிய மணமகன் கேட்கணுமா? திருமணம் நடக்கக்கூடிய நேரம் வேகமா கோபமா கேட்கிறார். ஒன்னும் அவசரப்படாத, கேட்ட முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கிறேன். ஆமா நான் அடிமைன்னு சொன்னேனே, அதற்கு ஏதாவது காட்சி மாட்சி சாட்சி ஏதாவது வச்சுக்கேனா? வச்சிருக்கேன். அது இல்லாம நான் வந்து சொல்வதாப்பா என்ன இருக்குன்னு, உங்க தாத்தா எழுதி கொடுத்த ஓலை இருக்கு, அந்த ஓலையை தாரன் வாசி பாரு அப்படின்னு இடுப்புல இருந்து ஒரு ஓலையை எடுத்து கலவனார் கொடுத்தார். இவர் வாசி பார்த்தார். இந்த நாவலூர்ல இருக்கக்கூடிய நம்பி ஆகுரனாகிய நான் எழுதி, நானும் என்னுடைய வழி அடிமையாக வரக்கூடிய என்னுடைய பேர குழந்தைகள் வரையிலும் உனக்கு அடிமை, இப்படிக்கு நம்பி ஆகுரன் அப்படின்னு கையெழுத்து போட்டு உங்க தாத்தா எழுதி கொடுத்தா நீ எனக்கு அடிமையில. ஒவ்வொரு ஆளை ஆட்கொள்ள இறைவன் ஒவ்வொரு விதங்களிலே ஆட்கொண்டார். சமய குருவர்கள் 4 பேர். நம்ம சொல்லுவோமே 4 பேர் கேட்டு நடக்க, 4 பேரை சொல்வதை கேளுனா ஏதோ ஊரோட 4 பேர். சமயத்தை வளர்த்த ஞானசம்பந்த பெருமான், அதற்கு அடுத்ததாக நாவுக்கரச பெருமான், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்க வாசகர் என்ற 4 பேர். இந்த 4 பேரை 4 விதங்களிலே இறைவன் ஆட்கொண்டார். குழந்தையாக இருக்கக்கூடிய ஞானசம்பந்த பெருமானுக்கு மாலை கொடுத்து ஆட்கொண்டார். அடுத்ததா நாவுக்கரச பெருமானுக்கு சூளை நோயை கொடுத்தார், ஆட்கொண்டார். இங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஓலையை காட்டினார், ஆட்கொண்டார். மாணிக்க வாசகருக்கு திருவடியார் அந்த காலை கொடுத்து தீட்சை கொடுத்து ஆட்கொண்டார். இப்படி பாலை, சூளை, ஓலை, காலை என்று 4 விதங்களிலே இறைவன் ஆட்கொண்டார். இந்த ஓலையை காட்டி நிற்கிறார். உடனே இவர் பார்த்தார், இந்த ஓலையை வச்சுட்டு இந்த
கிழமை இந்த வந்து வர அப்படின்னு சுந்தரரை தவிர வேற யார் அவரை தொட முடியும்? அவர் கையில இருந்து ஓலையை பிடிங்கினா அதை கிழிச்சா திருமணத்துக்கு